நமஸ்காரம். அஸ்ட்ரோமித்ரன் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்மளோடு இருக்கிறது மிஸ்டர் அம்பரீஷ். அவர் ஒரு நல்ல அஸ்ட்ராலஜி குடும்பத்திலேருந்து வந்திருக்க. இந்த ஜோசியம் அவங்க தாத்தா காலத்துலேருந்தே அவங்க பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு குடும்பத்திலேருந்து வந்திருக்கார். வெறும் ஜோசியம் மட்டும் இல்லாமல் பெரிய வேத பண்டித்தவர். அவ்வளோ வேதங்கள் தெரியும். அதோடு சேர்ந்து இந்த ஜோசியமும் தெரிஞ்சதுனால அவரோட பார்வையே இதில் ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்குது, ரொம்ப இயல்பாகவும் இருக்குது. அண்ட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ப்ராக்டிக்கல். ஸோ குட் டு ஹாவ் யூ ஆன் திஸ் ஷோ சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவரோட நம்ம சந்தித்து இன்னைக்கு பேச போகிறோம். நிறையா விஷயங்கள் பேச போகிறோம். அதே மாதிரி தூத்துக்குடியில் ஒரு ஆளாள சுந்தரர் வேத பாடசாலை வேற நடத்துகிற. ஸோ நம்ம வேதங்கள் மூலமாகவும் ஜோசியம் மூலமாகவும் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கலாம், எப்படி நன்னா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இன்னையோட ஷோ பற்றி இருக்க போகிறது. வணக்கம் சார். வெல்கம். நமஸ்காரம். ஸோ என்னோட முதல் கேள்வி, இந்த வருஷம் எப்படி இருக்க போகிறது? இந்த April 14th 2026 நம்மளோட புது வருஷம் பிறக்க போகிறது. அதுக்கு உங்களோட ஃபஸ்ட்டு இம்பேக்ட் எப்படி இருக்க போகிறது நம்மளுக்கு? வணக்கம். அதாவது இந்த வருஷம் பராபவ வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் நாள் 14/4/2026 காலை 8:35 மணிக்கு ரிஷப லக்னத்தில் இந்த வருடம் பிறக்கிறது. சதய நட்சத்திரத்தில் பிறக்கிறது. இந்த ரிஷப லக்னம் சதய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும் போதே இந்த வருஷத்துக்கு அதிபதி குரு பகவானாகவும் இந்த வருஷத்தை நடத்தி கொண்டு போகக்கூடியவர் சந்திர பகவானாகவும் இரு பெரும் நட்பு கிரகங்கள் இந்த வருடத்தை ஆளப்போகின்றன. ஆகவே இந்த வருடத்திற்கு பேரே மித்ரன் என்று அழைக்கப்படுகிறது. எதனால் என்று பார்த்தால் இந்த வருடத்தினுடைய மகர சங்கராந்தி தேவதை அப்படி பார்க்கும்போது மகர சங்கராந்தி தேவதையினுடைய பெயர் மித்ரன் என்று கூறப்படுகிறது. ஸோ மித்ரன் என்றால் நண்பன். குருவும் சந்திரனும் இருவரும் அதீத நண்பர்கள். கிரக ரீதியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சில ஜாதக ரீதியான விஷயங்களில் பார்க்கும்போது எனிமீஸாக இருந்தாலும் கூட கிரக ரீதியாக நட்பு கிரகங்கள் அப்படின்னு எடுக்கும்போது குருச்சந்திர யோகம் அப்படின்னு சொல்கிறோம், குலதெய்வ யோகம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வருஷத்தினுடைய ஆரம்பம் ரிஷப லக்னமாக இருந்து குரு பகவான் தனஸ்தானத்தில் உட்கார்ந்து குரு பகவானுடைய பார்வையில் சந்திர பகவான் உட்கார்ந்து, அதுவும் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷப லக்னத்திற்கு 10ஆம் இடம் கர்ம பாவத்தில் உட்கார்ந்து இந்த நாட்டையே ஆளக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த 2 கிரகங்களாக இந்த குருவும் சந்திரனுமாக இந்த வருடம் ஆரம்பிக்கிறது. ஸோ அந்த வருடம் மிக உன்னதமான ஒரு வருஷமாக இருக்க போகிறது. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த வருட பொருளாதாரம் எப்படி இருக்கும் நம்ம நாட்டுக்கு? இந்த வருடத்தினுடைய பொருளாதாரம் என்று பார்க்கும் பொழுது பொருளாதாரத்திற்கு அதிபதி யார் என்று பார்த்தால் குரு, சுக்கிரன், செவ்வாய், இவா 3 பேர் தான் பொருளாதாரத்துக்கு அதிகாரிகள். என்ன அப்படின்னா, குரு அப்படின்னா தங்கம், இது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். அது மாதிரி செவ்வாய் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த காப்பர், செம்பு. அதே மாதிரி சுக்கிரன் அப்படின்னா வெள்ளி. சனி பகவான் என்று சொன்னால் இரும்பு, ஆயில், அதாவது எண்ணெய் வகைகள். அது போக நமக்கு அந்த கச்சா எண்ணெய் என்று சொல்லக்கூடிய பூமிக்கு அடியிலிருந்து எடுக்கப்படக்கூடிய எண்ணெய், க்ரூட் ஆயில். ஆமாம், இதற்கு அதிதேவதை யார் என்று பார்த்தால் சனி பகவான். உணவில் பார்த்தால் உப்புக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான். அப்போ இந்த 4 மிகப்பெரிய கிரகங்கள் இந்த இந்த வருடத்தில் ஒரு முக்கியமான ஒரு இடங்கள்ல போய் உட்கார்ந்துருக்கு. குரு பகவான் நல்ல ஸ்தானத்தில் புதனுடைய வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கார். அதனால் தங்கத்தினுடைய பொருளாதாரம் கொஞ்ச நாளைக்கு ஏறும், கொஞ்ச நாளைக்கு இறங்கும். இது வருஷம் முழுக்க நடக்கும். ஆனால் இது எல்லா வருஷத்துலேயும் ஏற்ற இறக்கம் இருக்கும். ஆனால் இந்த வருஷம் பார்க்கும்போது திடீர்னு ஒரு 6000 ரூபா ஏறும், திடீர்னு 10,000 ரூபா குறையும். அந்த மாதிரி மிகப்பெரிய அளவில் ஏற்ற இறக்கம் தங்கத்தில் இருக்கும். சந்திரனுடைய வீட்டில், அதாவது சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துக்கு 2ஆம் பாவம் தனஸ்தானத்தில் போய் செவ்வாய் பகவான் உட்கார்றதுனால இந்த செவ்வாய் தண்ணியில் போய் உட்கார்ந்துருக்கார், அதாவது சமுத்திரத்தில் உட்கார்ந்துருக்கார்.
அதனால என்ன அப்படின்னு கேட்டால் காப்பருக்கு தட்டுப்பாடு ஏற்படும். அப்போது அதிக அளவில் நமக்கு வந்து வேற்று நாட்டவர்கள் மற்ற நாட்டை சேர்ந்தவங்க நமக்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். வெள்ளியை பொறுத்த மட்டில் வந்து உற்பத்தியும் நல்லா இருக்கும், வியாபாரமும் நல்லா இருக்கும், விலையும் நல்ல அதீத உச்சத்தை தொடும். அப்போ வெள்ளியினுடைய நிலவரம் நன்றாகவே இருக்கிறது. இரும்பு, உப்பு, இந்த எண்ணெய் வகைகள், இந்த சனி பகவானுக்கு ஆதிக்கம் உள்ள விஷயங்கள் அத்தனையுமே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், முக்கடல் சங்கமிக்கக்கூடிய இடம் இந்த மீனராசி, பார்க்கடலுக்கு சமமான இடம் கடகராசி. ஓகே. அதுவும் தண்ணீர் தான். கிணற்று தண்ணீர் என்று சொல்லக்கூடிய இடம் வந்து விருச்சிக ராசி. அதே மாதிரி குளத்து தண்ணீர் என்று எடுத்தோம்னா கும்பராசி. ஓகே. ஆற்று தண்ணீர், அதாவது ஆறு மற்றும் ஆற்றுக்கு பக்கத்திலேயே வந்து மண் கரை. ஸோ இந்த மண்ணும் தண்ணியும் சேர்ந்த இடம், இந்த நதிக்கரைகள் என்று சொன்னால் அது மகர ராசி. ஓகே. நாலா திசைகளிலும் சமுத்திரம் சேரக்கூடிய இடம் வந்து மீனராசி. இந்த முக்கடல்கள் சங்கமிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிற இடமும் ஆர்டிக் பிரதேசம் என்று சொல்லக்கூடிய இடமும் ரொம்ப சக்தி வாய்ந்த இடமாக பார்க்கப்படுகிறது. அந்த இடத்துல போய் சனி பகவான் 2 வருஷத்துக்கு அந்த ராசியை விட்டு வெளியிலேயே போகாமல் உட்காந்துக்கிறார். ஸோ நமக்கு தட்டுப்பாடு எதுலெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கும்போது, அடிப்படையாக உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது உப்பு வந்து நமக்கு தட்டுப்பாடு வரப்போகுது, எண்ணெயில் தட்டுப்பாடு வரப்போகிறது, அதே மாதிரி பெட்ரோலியத்தில் தட்டுப்பாடு வரப்போகிறது. இதெல்லாம் தட்டுப்பாடுகள் வந்தாலும் கூட இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள், இப்போ ஸ்டீல் வியாபாரங்கள், நமக்கு காருக்கு உதிரி பாகங்கள் ஸ்டீல், இதெல்லாம் அதுலேருந்து தான் தயார் பண்ணாங்க. ஸோ அதுக்கு உதிரி பாகங்கள் கிடைக்காது, அது செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் முடங்கி போகும். ஸோ இதை மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஆனாலும் கூட இந்த மந்திரி ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து சந்திர பகவான் வைக்கிறதுனால அவருடைய ஆதிக்கம், அந்த சந்திரனுடைய ஆதிக்கமும் குருவோட பலமும் சேர்ந்து மற்ற நாட்டவர்கள் நமக்கு நிறைய உதவி பண்ணிடுவாங்க, சப்போர்ட் பண்ணிடுவாங்க. அது நம்ம நாட்டுக்கு வந்து பிரச்சனை இருக்குமானா இருக்கும், இதெல்லாம் பாதிப்பு இருக்குமானா இருக்கும். ஆனால் அந்த பாதிப்பு தெரியாத அளவுக்கு மற்ற நாடுகள் நமக்கு முழுசாக வந்து முன்னுக்கு வந்து, அதாவது வல்லரசு நாடுகள் வந்து குறிப்பிட்ட நாடுகள் மட்டும்தான். ஆனால் அதில் இந்தியா வந்து இந்த வருஷம் முழுசாக ஒரு வல்லரசு நாடுக்கு சமமான ஒரு நாடாக மாறப்போகுது. அதுக்கு பல நாடுகள் இந்த நமக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க. அதுக்கு ஒரு அறிகுறியாக இந்த வருஷம் நமக்கு இருக்க போகுது. அதனுடைய அடிப்படை பிரச்சனை என்னவா இருக்கும்னா இந்த பொருளாதார பிரச்சனை தான். ஓகே. பட் அது இருந்தாலும் நம்ம சீக்கிரம் அதை ஓவர் கம்மும் பண்ணுவோம்னு சொல்றீங்க. ஆமாம். ஸோ அதனால் இந்த பிரச்சனைகள் இருக்கும். ஆனாலும் கூட இதே ஜனவரி 2027 ஜனவரி மாதம் 22ஆம் தேதியை தாண்டும் போது இந்த சில இப்போ சொன்ன சின்ன சின்ன கடுமையான சூழ்நிலைகள், இந்த சூழ்நிலைகள்லாம் வந்து தானாகவே விடுதலை ஆயிரும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், குருவோட பலம் வந்து அந்த இடத்துல இருந்து விலகிறதுனால சூழ்நிலைகளில் மாற்றம் வந்துடும். அதனால் நமக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. ரொம்ப சந்தோஷம். அடுத்த கேள்வி, தானிய உற்பத்திகள் எப்படி இருக்கும்? தானிய உற்பத்திகள் அப்படின்னு பார்க்கும்போது பச்சை பயிர்கள்னா பச்சையில் பட்டாணி, அதே மாதிரி இது நம்ம பாசிப்பயிறு, இது மாதிரி பச்சையாக வளரக்கூடிய பயிர்கள் எதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோமோ, க்ரீனாக இருக்கக்கூடிய காய்கறிகள் விஷயங்கள் என்னென்னலாம் இருக்கோ இது அத்தனையும் வந்து அதீதமான ஒரு விளைச்சலை சந்திக்கும். அதே மாதிரி கொடிகளாக வளரக்கூடியது, இப்போ அவரை கொடி வந்து புடலங்காய் கொடி இல்லையா, இது மாதிரி கொடிகளில் வளரக்கூடிய திராட்சை வந்து கொடியில் வளர்றது. ஸோ இது மாதிரி கொடியில் வளரக்கூடிய காய் கனி வர்க்கங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப அதீதமாக வளரப்போகிறது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மரங்கள், இந்த மா, பலா, வாழை என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றும் எப்படின்னு கேட்டால், இது வந்து வளரும்போது பச்சையாக தான் வளரும், ஆனால் அப்புறம் கனியான உடனே அது மஞ்சளாவோ சிவப்பாவோ மாறிடும். ஆனால் காய்கறிகள் அப்படி இல்லை, பச்சையாக வாங்கினா பச்சையாக தான் சமைக்கணும், அப்படி சாப்பிடணும் இல்லையா.
ஸோ இந்த முக்கணிகள் என்று சொல்லக்கூடிய இந்த மாப்பலா வாழை இதனுடைய விளைச்சல்ல கொஞ்சம் பாதிப்பு இருக்கு. ஓகே. மற்ற காய்கறி வர்க்கங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் விவசாயிகளுக்கு ரொம்ப அதீதமான ஒரு வரவேற்பை பெறும். முக்கியமாக இந்த தடவை நமக்கு வந்து இந்தியாவில் என்ன ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் கிடைக்கும் அப்படின்னா, தமிழ்நாடு உட்பட 28 ஸ்டேட்லேயுமே வந்து தானிய கிடங்குக்கு முக்கியத்துவம் அளிப்பாங்க. ஓகே. முக்கியமாக இந்த அரிசி கோதுமை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு அரசு வந்து பெரிய திட்டங்களை கொண்டு வரும். அதை இந்த வருஷம் கட்டாயமாக செயல்படுத்திடுவாங்க. அதுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு வருஷமாக இந்த வருஷம் இருக்க போகிறது. ஆமாம். ஸோ ஐ திங்க் இந்த கொஸ்டின் வந்து எந்த விவசாயம் இருந்தாலும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்தாப்புல நம்ம கொஞ்சம் செஞ்சோன்னா நிச்சயமா லாபம் விவசாயிகளுக்கு தான். கட்டாயம் உண்டு. அடுத்தது ஒரு ஜெனரல் கொஸ்டின். இந்த வருஷம் வந்து ஜனங்களோட சுபிக்ஷம் அடிப்படையில் அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்? அடிப்படையில் அவங்களோட வாழ்வாதாரம் சுபிக்ஷம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருஷம் லக்னம் ரிஷப லக்னம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ரிஷப லக்னம் அப்படின்னு இந்த வருஷம் பிறந்த லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு பாயிண்ட் தான், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுறதுன்னு பேர். அதாவது டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுறது. அதாவது இப்போ நம்ம ஒரு 50 வருஷத்துக்கு பின்னாடி போனோம்னா தாத்தா சொன்னால் வந்து அப்பா மீற மாட்டார், அப்பா சொன்னால் வந்து குழந்தைகள் மீற மாட்டாங்க, அண்ணா ஒரு வார்த்தை சொல்லிட்டா அப்படின்னா நான் வந்து அண்ணன் பேச்ச தட்ட மாட்டேன் அப்படிம்பாங்க. அப்போ வீட்டுக்கு மூத்தவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டா அந்த வார்த்தையை மீறி எதுவும் செய்யறதில்லை, ஏன்னு கேட்க மாட்டாங்க, சொன்னதை செய்வாங்க. அதனால அவங்க நன்மையும் அடைஞ்சிருக்காங்க, வாழ்க்கையில நல்ல நிலையிலையும் இருந்திருக்காங்க அந்த காலம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அது வந்து நம்ம கடைசியா ஒரு 30 வருஷத்துக்குள்ள ரொம்ப அதை மிஸ் பண்ணிட்டோம். சுதந்திரமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன வாழ்கிறோம், எதுக்காக வாழ்கிறோன்னு தெரியாமலேயே ஒரு லட்சக்கணக்கான தனி குடித்தனங்கள், ஏன்னா லட்சக்கணக்கான பேர் தனிமையை அனுபவிக்கிறது, லட்சமாக சம்பாதிக்கிறாங்க, பணம் கொட்டுன்னு கொட்டுறது. ஆனால் வீட்டுக்கு வந்தால் தனியாக தூங்கணும், தனியாக சாப்பிடணும், பேச்சு துணைக்கு ஆள் இல்லை. அப்போ இந்த செல்ஃபோன் இந்த டிவி இந்த 2 மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வந்து ஆஸ்பத்திரிக்கு போயிடுவாங்க. இந்த 2 இருக்கிறதுனால தான் இவங்களால அந்த பொழுதை போக்க முடிகிறது. ட்ரூ. லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறாங்க, கணவன் மனைவி 2 பேரும் அப்பார்ட்மெண்ட் வாங்கி உட்காந்துக்கிறாங்க, நல்லா இருக்காங்க, ஒரு கார் வாங்கிக்கிறாங்க, அப்பா அம்மாவை 6 மாதத்துக்கு ஒரு தடவை போய் பார்த்துட்டு வராங்க, இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க இங்கே வந்துட்டு போகிறாங்க. இந்த 6 மாதம் இவங்க வேறு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது ரொம்ப சொல்கிறதுக்கே கஷ்டம். ஏன்னு கேட்டால் வீட்டில் காற்று மட்டும்தான் இருக்குது, அங்கே அன்புக்கு வேலை இல்லை, சிரிப்புக்கு வேலை இல்லை, சந்தோஷத்துக்கு. அப்போ என்னென்னா குழந்தை விளையாடணுங்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ண வேண்டியிருக்கு, நிறைய கிளாஸஸில் கொண்டு சேர்க்குறாங்க. ஸோ பேரண்டோட அந்த ஒரு அனுசரணைங்கிறது குழந்தைகளுக்கு கிடைக்க மாட்டேங்கிறது. ஸோ இப்படி இந்த நம்ம சுதந்திரங்கிற பேரில் நம்ம வந்து ஒரு அன்டிசிப்ளினான ஒரு லைஃபுக்குள்ளே நம்மளை அறியாமலேயே ட்ராவல் பண்ணி ஒரு 30 வருஷத்துக்குள்ள நிறைய குடும்பங்கள் இப்போ தனிமையில் தவிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த வாழ்வாதார நிலைமை அப்படிங்கிறது இப்போ மாறி திரும்பவும் எல்லாரும் அவங்கவுங்க பேரண்டோட வாழக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறத இந்த வருஷம் நமக்கு கிடைக்கும். அதை கண்ணால் நம்ம பார்க்கலாம். நிறைய ஃபேமிலிஸ் அவங்கவுங்க ஃபேமிலியோட ஒன்றா சேருவாங்க. இப்போ 2018 ஒரு கொரோனா அப்படின்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறம்தான் பல ஜனங்களுக்கு வந்து அவங்கவுங்க சொந்த ஊரோட மகிமை என்னன்னு தெரிஞ்சுது. அதன் விளைவாக என்ன ஆச்சு அப்படின்னா, என்னதான் சிட்டியில் இருந்தாலும் அவங்கவுங்க சொந்த ஊரில் போய் ஒரு இடம் வாங்கி போட்டு உடனே ஒரு வீடை கட்டினாங்க. இப்போ இந்த வருஷம் என்ன பாடம் சொல்லி கொடுக்கும் அப்படின்னா, லோன்லினஸ்னா என்ன, நீ பண்ணுற சம்பாத்தியம் வந்து யாருக்காக நீ பண்ணுற, அதனால உனக்கு சந்தோஷம் கிடைச்சுதா, இந்த கேள்விக்கு பதில் இல்லை. ஸோ நம்ம நினைக்கிற சந்தோஷங்கிறது வேற. அப்போ அந்த ஒரு ட்ரெடிஷனுக்குள்ளே வர்றது, ஒரு டிசிப்ளினான ஒரு ஃபேமிலி அந்த ஒரு ரோக்குள்ளே உள்ளே வர்றதுன்னு பேர். அந்த வரைமுறைக்குள்ளே வரக்கூடிய ஒரு வாய்ப்பை, ஒரு வாழ்வாதார வாழ்க்கையை, நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை இந்த வருஷம் நமக்கு குருவும் சந்திரனும் நமக்கு அனுகிரகம் பண்ணி தர போகிறாங்க. அதனால் ஜனங்களோட வாழ்வாதாரம் இந்த வருஷம் நிச்சயமாக நல்ல நிலையில் மாறும். நிறைய குணாதிசயங்கள் மாறும்.
சூழ்நிலைகள் அவங்களுக்கு மாறும், மனநிலை கட்டாயமாக மாறும். ஆமாம். ரொம்ப சந்தோஷம். அது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இந்த நல்ல தானியம்லாம் உற்பத்தி ஆகும்னு சொன்னேன் நீங்கள். மழை எப்படி இருக்கும்? விவசாயிகளுக்கு மழை எப்படி கைகூடும்? அது ஐ திங்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அதாவது இந்த வருஷத்தினுடைய மழை அளவு அப்படின்னு பார்க்கும்போது பூமியில் வந்து 12% பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய மணல் பகுதி, மண் மேடு பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய பூமியில் மனிதர்கள், காடு, செடி, கொடிகள் இருக்கக்கூடிய மணல் மேட்டு பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகள். இதில் வந்து 12% மழை. மலைகள், காடுகள், அது அங்கே பெய்யக்கூடிய மழையினுடைய அளவு கிட்டத்தட்ட 42% மேலே இருக்கு. ஓகே. மிச்சம் கிட்டத்தட்ட 50% மேலே சமுத்திரத்தில் தான் மழை. இந்த இப்போ மலைகள், காடுகளில் அதிகமாக மழை பெய்கிறதுனால, இப்போ சமுத்திரத்தில் அதிகமாக மழை பெஞ்சால் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த மலை காடுகளில் அதிகமாக மழை பெய்கிறதுனால கடுமையான இந்த வெள்ளம், நமக்கு இந்த காட்டருவிகள்னால பிரச்சனைகள், நிறைய நதிகளில் வந்து நதி பிரவாகம், முக்கியமாக வந்து வடநாடுகளில் இருக்கக்கூடிய கோதாவரி, கங்கா, கங்கோத்ரி, இதை மாதிரியான துங்கபத்ரா, பிரம்மபுத்திரா, இந்த மாதிரி ஒரு ரொம்ப புனிதமான பெரிய பெரிய சரஸ்வதி நதிகள், இந்த நதிகள்லாம் வந்து கடுமையான வெள்ளம். ஏன்னா இதெல்லாம் நம்ம சந்திக்க போகிறோம். ஆனால் அது பூமியில் பெஞ்ச மழையினால இல்லை, மலைகளில், காடுகளில் பெஞ்ச மழையினால நமக்கு நதிகளில் அதிகமான ஒரு வெள்ள பிரவாகம் ஏற்படுறது. ஆனால் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல, அதாவது பூமியில் பெஞ்ச மழையினால் வரக்கூடிய அந்த விளைச்சல்ங்கிறது கரெக்டாக இருக்கும். இந்த மழை வெள்ள பாதிப்புகளை முன்கூட்டியே இவங்க ஏன் இதை நம்ம அந்த ஒரு அறிவிப்பாக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மழை வெள்ள பாதிப்பு இருக்குது, அதுக்கு தகுந்த முன்னெச்சரிக்கையாக அவங்க அதை பயிரிட்டு அதை அறுவடை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி ஒரு முன்னறிவிப்பாக இதை சொல்கிறோம். இப்போ மழை பெஞ்சதுனால வந்து நமக்கு திடீர்னு விவசாயம் அது வேற, நல்லா விளைஞ்சு ரெடியாக இருக்கும். ஆனால் ஒரு எங்கேருந்தோ ஒரு காட்டார் வரும், ஊரை பூரா அடிச்சுட்டு போகும், எல்லா ஊர் வழியாகவும் அந்த தண்ணி வரும். ஸோ அதில் அவ்வளோ நாள், ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு, 6 மாதம் கஷ்டப்பட்டு உழைச்ச பயிர்கள் வீணாக போய்டுறது. கரெக்ட். ஸோ அந்த மாதிரி ஏற்படாமல் இருக்கணும். ஸோ அப்போ அந்த மாதிரி பெருமழை பெய்யுறது அப்படின்னாலே அறுவடை முதல்ல பண்ணிடணும். ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ப்ரிப்பேரிங், ஒரு தயார் நிலையில் அவங்க ரெடி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை ஒரு முன்னறிவிப்பா சொல்லிக்கிறேன். நல்லது. ஏன்னா நான் அடுத்த கொஸ்டின் வந்து இந்த புயல் மழையினால மக்களுக்கு பாதிப்பு இருக்குமா ரொம்ப அப்படின்னு தான் என்னோட அடுத்த கொஸ்டின் இருந்தது. அது நீங்க பாதி ஆல்ரெடி ஆன்சர் இருக்கு. அதாவது மொத்தம் 43 புயல்கள் இருக்கு மொத்தம். அதுல 13 புயல்கள் வந்து ரொம்ப கடுமையான புயல் இருக்கு. இது நம்ம இந்தியா, வேர்ல்டு முழுக்க இருக்கு. வேர்ல்டு முழுக்க. சரி, இந்த புயல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப நான் சொன்ன முதல் வார்த்தை அதான் சொன்னேன். சனி பகவான் வந்து காற்று கிரகம். அவர் வந்து முக்கடல் சங்கமிக்கக்கூடிய ஜலாசயம் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தினுடைய மத்தியிலவே உட்கார்ந்துருக்கார். அப்போ காற்றின் சுழற்சி காரணமாக மேகங்கள் உடனே கூடி, உடனே மழை பெஞ்சு, உடனே கூடி, திருப்பி உடனே மழை பெஞ்சு, ஸோ இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த புயல் அப்படிங்கிறது உருவாகிக்கிட்டே இருக்கும், இந்த வருஷம் முழுக்க உருவாகிக்கிட்டே இருக்கும். ஸோ சனி வந்து அங்கே இருக்கிறதுனால இந்த முக்கடல் சங்கமிக்கும் இடங்கள், இப்போ திருக்கூடமலை அப்படின்னு சொல்கிறோம், அந்த மாதிரி இடங்கள். அதே மாதிரி நம்ம தக்கான பீடம் என்று சொல்கிறோம் இல்லையா, இப்போ நம்ம படிக்கும்போது தக்கான பீடம்னா ட்ரையாங்கிள், நம்ம பூமியினுடைய மத்திய பகுதி, அந்த தக்கான பீடம் இருக்கக்கூடிய இடங்கள்ல பாதிப்பு. அதே மாதிரி ஆர்டிக் பிரதேசங்களில் வந்து 2 கடல்கள் சங்கமிக்கக்கூடிய இடங்கள்ல பாதிப்பு. அதே மாதிரி நமக்கு ராமேஸ்வரத்தில் பார்த்திங்கன்னா 2 சமுத்திரம் சந்திக்கிறது. ஸோ அந்த மாதிரி இடத்துல பாதிப்பு. எங்கெல்லாம் வந்து ட்ரையாங்கிளாக எந்தெந்த இடத்துல இருக்கோ, அதாவது 3 இடங்களாக எந்தெந்த இடத்துலலாம் பிரியுதோ சமுத்திரத்தில், அந்த இடங்கள் அத்தனையுமே வந்து பாதிக்கக்கூடிய இடங்களாக இருக்குது. ஸோ அதனால் வேர்ல்டு முழுக்க, உலகம் முழுக்கவே வந்து இந்த புயல்களால் பாதிப்புங்கிறத கண்கூடாக பார்க்க முடியும். முக்கியமாக மேற்கத்திய நாடுகளில் இது அதிகமாக இருக்குது.
ஓகே. புயலால் பாதிப்பு அப்படிங்கிறத பார்க்குறத வந்து நம்ம மேற்கத்திய நாடுகளில் தான் அதிகமாக பார்க்க முடியும். இங்கே அந்த அளவுக்கு இல்லை. இங்கேயும் வந்து புயலால் பாதிப்பு இருக்குது. ஆனால் அது குறிப்பிட்ட சில மாதம், அதாவது ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை. ஓகே. ஆடி மாதத்தில் ஆரம்பித்து கார்த்திகை மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய 5 மாத காலம் நமக்கு புயலால் பாதிப்பு தமிழ்நாட்டுக்கு இருக்குது. அதனால் இந்த காலகட்டங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக அவங்கவுங்க அந்த பொருளாதார விஷயங்கள், விவசாயிகள், ஏன்னா அந்த தானியங்கள் சேமித்து வைக்கிறவங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இருந்துட்டாங்கன்னா ஜனங்களுக்கும் அதனால நன்மை, அவங்களுக்கும் ஒரு நன்மை. நஷ்டங்கள் இல்லாமல் வாழ்க்கையை ஓட்டணும் இல்லையா, அதை பார்த்துக்கணும். ரொம்ப சந்தோஷம். இப்போ அடுத்த கொஸ்டின், நம்மளோட நாடோட ராஜாங்கம் எப்படி இருக்கும்? ராஜாங்கம் எப்படி இருக்கும்? இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும்னு எடுத்தோம் அப்படின்னா, அந்த காலத்தில் பரதகண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பரதகண்டம் அப்படின்னா 56 தேசங்களை கொண்டது ஒரு பெரிய நாடு, பாரத நாடு. அதில் வந்து ஆந்திர தேசம், கர்நாடக தேசம், கேரள தேசம், திராவிட தேசம், கேகய தேசம், அந்த சாகுந்தல தேசம் அப்படின்னு நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இப்படி 56 தேசங்களை கொண்டது நம்மளுடைய நாடு. அதில் பாகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இந்த சீனா, இது எல்லாமே நம்மளோட, திபேத்து, அருணாச்சல் பிரதேஷ் எல்லாம் நம்மளோட இந்தியாவாக அந்த காலத்தில் இருந்தது. இப்போ அதெல்லாம் சுருங்கி ரொம்ப சின்னதாக நம்ம ஒன்று சென்றிருக்கோம், இதுக்கு பேர் இந்தியா அப்படின்னு. ஆனால் இந்த வருஷப்பிறப்பினுடைய ராஜா யார் அப்படின்னு பார்த்தா குரு. யார் மந்திரி அப்படின்னு பார்த்தா செவ்வாய் பகவானே மந்திரியாகவும் வர்றார். அப்போது சேனாதிபதியாக இருக்க வேண்டியவர் மந்திரியானா என்ன ஆகும்? மந்திரி என்ன ஆலோசனை கொடுப்பார்? ஒரு சேனைக்கு அதிபதியாக இருக்க வேண்டிய ஒரு போர் வீரன் மந்திரி ஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்து ராஜாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாருன்னா அவர் எந்த மாதிரி ஒரு ராஜாவுக்கு அட்வைஸ் பண்ணுவார்? அவர் எதுக்கு சொல்யூஷன் கேட்குறதா இருந்தாலும் அவனை போய் சண்டையை போட்டு அவனை என்னன்னு பார்த்துடணும் அப்படிம்பார் தானே, இது இயல்பு. அதை மாதிரி அவரே வந்து மந்திரியாக வர்ற காரணத்தினால உலகத் தலைவர்கள் நிறைய இடங்களில், உலகத் தலைவர்கள் நிறைய பேருடைய பதவிகளுக்கு பாதிப்பு இருக்குது. மேற்கத்திய நாடுகளில் திடீர்னு நிறைய பேருக்கு பதவி இறக்கம் ஏற்படும். இராணுவ ஆட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது இராணுவம். ஸோ அதனால் இராணுவ ஆட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழகத்தை பொறுத்த மட்டும் நம்ம ஏற்கனவே செவ்வாயோட பூமியில் தான் இருக்கோம். இந்த பூமிக்கு பேரே செவ்வாயோட பூமின்னு தான் பேர். இது அத்தனையுமே வந்து சிவப்பு மண். இங்கே வந்து 16 விதமான நதிகள் சந்திக்கக்கூடிய இடம் இது. பூமியினுடைய இரத்த நாளம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் எதுன்னா தமிழ்நாடு. ஸோ இந்த நாட்டில் செவ்வாயால் பாதிப்பு வருமானா வராது. ஏன் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷங்களுமே ஒரு சோல்ஜர்ஸ். தமிழகத்துல இருந்து எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் தமிழ்நாட்டுக்காரங்கன்னு சொன்னால் பயப்படுவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட நேச்சுரலாகவே ஒரு வீரம் இருக்கும். தொட்டதுக்கெல்லாம் உடனே கோபம் வந்துடும், எதுனாலும் உடனே சண்டை போட்டுருவாங்க. அது என்னன்னுலாம் யோசிக்கல மாட்டாங்க. அப்போ என்ன, இந்த போர் குணங்கிறது நமக்கு நேச்சுரலாகவே நம்ம தமிழக மக்கள்கிட்ட ஏற்கனவே இருக்குது. அப்போ செவ்வாயால் நம்ம தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இல்லை. அப்போ இங்கே ஏற்கனவே எந்த மாதிரியான ஆட்சி நடந்துட்டு இருக்கோ அது அப்படியே தொடரும். அதுக்கு அப்படியே வாய்ப்பும் இருக்குது. அதனால் இங்கே ஆட்சி மாற்றத்துக்கான வாய்ப்புகள் குறைவு. அதனால் இங்கே நல்லபடியாக இப்போ நடக்கிற அரசாங்கமே தொடர்ந்து அரசாங்கம் நடத்தி மக்களுக்கு பல பயன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வருஷம் நிச்சயமாக இருக்கு, நடக்கட்டும். அடுத்தது, இப்போ நீதிமன்றத்துலலாம் நிறைய ஆண்டுகளாக வழக்கு விசாரணை நடக்கிறது, அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் கன்னியாராசியில் வந்து 15 வருஷத்துக்கு முன்னால் கன்னியாராசியில் வந்து சனி பகவான் எப்போ காலடி எடுத்து வச்சாரோ அப்போ இருந்து பல பரம்பரையாக வாழ்ந்துட்டு வந்த பல பேருடைய சொத்துக்கள், பரம்பரையாக தொழில் பண்ணிட்டு வந்த பல தொழில் ஸ்தாபனங்கள், அதே மாதிரி பாரம்பரியமாக தொடர்ந்து ஆட்சி நடத்திக்கிட்டு வந்த ஆட்சியாளர்கள்,
இப்படின்னு 3 வகையா நம்ம பிரிச்சு பார்த்தாலும் எல்லா வகையினர் குடும்பங்கள்லையும் எல்லா வகையிலையும் வந்து கடுமையான ஒரு பாதிப்பு ஏற்பட்டு பாகப்பிரிவினை, சொத்து பிரிவினை அப்படிங்கிற சில பிரச்சனைகள்லாம், தேவையில்லாத ஒரு சண்டைகள் வந்து ஈகோ பிரச்சனைகள், அதாவது ஒரு சுயகௌரவ பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் காரணமா பிரிவு அப்படின்லாம் வந்து நிறைய கோர்ட்டு கேஸ் வழக்கு லட்சக்கணக்கில் இருக்கு. ஓகே. 15 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. அதை சனி பகவான் இந்த மீனராசியை விட்டு வெளியில போறதுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷமே பாதி இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 70% மேல வழக்குகள்லாம் முடிச்சு வைக்கப்படும். இந்த வருஷம் முடியும் போது, அதாவது இதே மார்ச் மாதம் திரும்பவும் ரிட்டர்ன், அதாவது 2027 மார்ச் மாதம் வரும்போது பல குடும்பங்களில் இந்த வழக்கு விசாரணைகள்லாம் முடிஞ்சு போயிடும், நல்ல தீர்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி ராஜாங்க ரீதியாக, அரசியல் ரீதியாக நிறைய வழக்கு சந்தித்தவங்க பல பேருக்கு நியாயமான தீர்ப்பு கிடைக்கும். ஓகே. ஸோ அது இந்த வருஷம் கட்டாயமாக இருக்கு. அது கோர்ட்ல நிலுவையில் இருக்கக்கூடிய பல வழக்குகள் இந்த வருஷம் கட்டாயமா முடிவுக்கு வந்துடும். ஆமா. கடல் சார்ந்த வியாபாரங்கள்லாம் எப்படி இருக்கும்? கடல் சார்ந்த வாணிபம், அதாவது நம்ம வந்து பல நாடுகளுக்கு வந்து அந்த காலத்திலேயே வந்து ராஜராஜ சோழன் காலம், சோழர் காலத்துல இருந்தே நம்ம வந்து கடல் வாணிபம் அப்படிங்கிறத கடல் தாண்டி வேற நாட்டுக்கு போய் வியாபாரம் பண்ணி வந்து பண்டமாற்று முறையில அந்த காலத்திலேயே நம்ம வந்து வியாபாரங்கள்லாம் பண்ணியிருக்கோம். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம அந்த கடல் வாணிபம்ங்கிறது தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆதாரமாக நமக்கு எல்லா நாட்டுக்குமே இருக்கு. அந்த கடல் சார்ந்த வாணிபத்துல இந்தியாவுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, மற்ற நாடுகள், அதாவது இந்தியாவை சார்ந்து இருக்கக்கூடிய நாடுகள்னு இருக்கும் இல்லையா, அந்த நாடுகளுக்கும் பிரச்சனை இல்லை. இந்த நாடுகளை தவிர மற்ற அத்தனை நாடுகளும், அதாவது இந்தியாவை சப்போர்ட் பண்ணாத நாடுகள் எதெல்லாம் இருக்கோ அது அத்தனை நாடுகளுக்கும் கடல் சார்ந்த வாணிபத்தில் பிரச்சனை வரும், வியாபாரத்தில் பிரச்சனை வரும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லும் போதே நம்ம வந்து முதல்ல எடுக்கிற ஒரு கிரகம் அப்படின்னு எடுத்தோம்னா செவ்வாய் பகவான் தான் இங்கே இதுக்கு தேவதை. அதே மாதிரி கூட சனி பகவானும் செவ்வாயுமே மீனராசியிலேயே இருக்கும்போதே வருஷம் பிறக்கிறதுனால 2 பேருமே கடல்ல போய் உட்காந்துருக்காங்க. அப்போ இந்தியாவுக்கு வந்து பாதிப்பு இல்லை, கடல் சார்ந்த வாணிபம் நல்லாவே நடக்கும். நம்ம இப்போ இந்தியாவை சார்ந்து இருக்கக்கூடிய நாடுகள் என்னென்னலாம் இருக்கோ, இப்போ நமக்கு சீனா, ரஷ்யா, இது மாதிரி நம்மளுடைய ஆதரவு நாடுகள் அப்படின்னு ஆதரவு கொடுக்கக்கூடிய நாடுகள் எந்த நாடுகள் வருதோ அந்த நாடுகள் அத்தனையும் சுபிக்ஷமா இருக்கும். மற்ற நாடுகளுக்கு இந்த கடல் சார்ந்த விஷயங்கள்ல பாதிப்பு வரும். மேற்கத்திய நாடுகள்ல இந்த கடல் வழியா வரக்கூடிய பொருட்கள் வராம பல நாடுகள்ல பஞ்சங்கள் வரப்போகுது. ஆனா அந்த மாதிரி ஒரு பெரிய பாதிப்பு இந்தியாவில் இல்லை. நல்லது. அதனால நமக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குருச்சந்திரரோட ஆதிக்கம் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட குலதெய்வத்தினுடைய பலம்னு சொல்லுவோம். ட்ரெடிஷ்னல் ஆன்மீகம் தலைச்சு வாங்கி நிறைய பேர் பிரார்த்தனைகளில் நிறைய பேர் ஈடுபட்டு நிறைய, இப்போ நான் சொன்ன மாதிரி பார்க்கும்போது செல்ஃப் டிசிப்ளின், ஃபேமிலியை வந்து ஒன்றாக்குறது, இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளெல்லாம் போகிறதுனால ஒரு ஒழுக்கத்துக்குள்ளே எல்லாரும் வரோம். திருப்பியும் பழைய அந்த ட்ரெடிஷனுக்குள்ளே எல்லாரும் வர்றதுனால நம்ம நாடு தப்பிச்சுக்கும். ஸோ பாதிப்புகள் வந்தாலுமே எல்லாரும் அதை மேனேஜ் பண்ணி நமக்கு அந்த ஒரு தைரியத்தை கொடுத்துடுறது. கடைசியில லோகா சமஸ்தா சுகினோ பவன். அதேதான். ரொம்ப சந்தோஷம். ஸோ இத்தனை நேரம் வந்து நம்ம ஜென்ரல் கொஸ்டின்ஸுக்கு சார் அம்பரீஷ் சார் வந்து சொல்லிட்டு இருந்தார். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு ராசி பலன்.